Hi, welcome you to learn English. Sentence framing skill develop பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதே மாதிரி எக்ஸசைஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன். This is a flower. இது ஒரு சின்ன சென்டென்ஸ். இது ஒரு மலர். இந்த சென்டென்ஸில் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்டை உள்ளே கொண்டு வரணும். அதோட பன்மையாக மாற்றணும், ப்ளூரலாக மாற்றணும். இவைகள் அழகான மலர்கள் அப்படின்னு மாற்றணும். ஸோ திஸ் இஸ் a flower அப்படிங்கிறத இவைகள் அழகான மலர்கள் அப்படின்னு மாற்றணும்னா தீஸ் அப்படின்னு வரும். இந்த மாதிரி மாறுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் தி எக்ஸசைஸ். தீஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். திஸ் இஸ் அ ஃப்ளவர். தீஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். இவைகள் அழகான மலர்கள். அதோட அரிதான அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்க போகிறோம். இவைகள் அரிதான மலர்கள். இது எப்படி சொல்கிறது? ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அரிதான, இந்த அரிதான அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதை எந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். தீஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இந்த சென்டென்ஸில், இல்லை திஸ் இஸ் எ ஃப்ளவர் இந்த சென்டென்ஸில் இந்த அரிதானங்கிற வார்த்தையை நீங்கள் எப்படி ப்ளேஸ் பண்ணுவீங்க? நவ் லுக் அட் த ஆன்சர். திஸ் இஸ் அ ஃப்ளவர். இது ஒரு மலர். தீஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். இவைகள் அழகான மலர்கள். அரிதான அப்படிங்கிற வார்த்தை ரேர். தீஸ் ஆர் பியூட்டிஃபுல் ரேர் ஃப்ளவர்ஸ். These are beautiful rare flowers. Now this is your turn. I see this flower. நான் இந்த மலரை பார்க்கிறேன். இந்த வாக்கியத்தில் நீங்கள் have அப்படிங்கிற வேர்டை கொண்டு வரணும். நான் இந்த மலரை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த சென்டென்ஸில் have வரணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். I have seen this flower. நான் இந்த மலரை பார்க்கிறேன். ஐ see this flower. நான் இந்த மலரை பார்த்திருக்கிறேன். ஐ have seen this flower. These types அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் கொண்டு வரணும். நான் இந்த வகை மலர்களை பார்த்திருக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ have seen these type of flowers. நான் இந்த வகை மலர்களை பார்த்திருக்கிறேன். எங்கே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? அதே have seen இந்த ரெண்டு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. எங்கே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அதாவது ஒரு கொஸ்டின் இல்லை ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப நம்ம வேறு வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுவோம். இந்த மாதிரி குறிப்பிட்ட வார்த்தைகளை கொடுத்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை தேடுவோம். தட் இஸ் தி எக்ஸசைஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எங்கே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? வேர் ஹாவ் யூ சீன்? இந்த கொஸ்டினில் பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வரணும். இந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? இதற்கு முன் இதனை நீங்கள் எங்கே பார்த்திருக்கிறீர்கள்? சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். அதே மாதிரி இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கு முன் இதனை நீங்கள் எங்கே பார்த்திருக்கிறீர்கள்? பிஃபோர் அப்படிங்கிற வேர்டை அந்த கொஸ்டினில் கொண்டு வரணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இதற்கு முன் பிஃபோர். வேர் ஹாவ் யூ சீன் திஸ் பிஃபோர்? ஓகே, இந்த பிஃபோர் அப்படிங்கிற வேர்டை ஸ்டார்டிங்லேயோ இல்லை வேறு இடத்துலையோ வச்சோன்னா மீனிங்லெஸ்ஸாக போயிடும். வேர் ஹாவ் யூ சீன் திஸ் பிஃபோர்? இதற்கு முன் நீங்கள் எங்கே பார்த்திருக்கிறீர்கள்? தென் ஐ see him today. நான் இன்று அவரை பார்க்கிறேன். நீங்கள் அடுத்ததில் பிஃபோர் எஸ்டர்டே அப்படிங்கிற வார்த்தைகளை உள்ளே இன்க்ளூட் பண்ணணும். நேற்றுக்கு முந்தைய நாள் நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ see him today. நான் இன்று அவரை பார்க்கிறேன். பிஃபோர் எஸ்டர்டே இந்த ரெண்டு வார்த்தைகளும் கொண்டு வரணும். அதாவது நேற்றுக்கு முந்தைய நாள். ஐ saw him a day before yesterday. ஐ saw him a day before yesterday. நேற்றுக்கு முந்தைய நாள் நான் அவரை பார்த்தேன். கடந்த காலம். அப்போ see அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் saw. ஐ saw him a day before yesterday. Again, change that sentence. I saw him a day before yesterday. பார்க்கவில்லை அப்படின்னு நீங்கள் மாற்றணும் அந்த வாக்கியத்தை. எப்படி மாற்றுவீங்க?
வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஐ saw him a day before yesterday. பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு did யூஸ் பண்ணுறோம். டிட்டை ஃபாலோ பண்ணுற verb ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது பாருங்கள். ஐ டிட் நாட் see. ஓகே, இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. சியோடைய பாஸ்ட் ஃபார்ம் saw. ஆனால் இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸில் வர்றப்ப did யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஐ டிட் நாட் see him a day before yesterday. ஸோ did, do, does இது எல்லாமே do verbs அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ப்ஸ்க்கு அடுத்து வர்ற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஐ டிட் நாட் see him a day before yesterday. நவ் இந்த வாக்கியத்தில் had told இந்த 2 வார்த்தைகளும் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட வார்த்தைகளை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளனேஷன் கேட்ட பிறகு இதே மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நேற்றுக்கு முந்தைய நாள் நான் அவரை எங்கேயும் பார்க்கவில்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். ஐ டிடன்ட் see him anywhere a day before yesterday. இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ had already told. இந்த இடத்துல ஹேட் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்டு, நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். தட் ஐ டிட் நாட் see him anywhere a day before yesterday. நேற்றுக்கு முந்தைய நாள் அவரை நான் எங்கேயும் பார்க்கவில்லை. இதில் ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்டு இது முதல்ல நடந்த விஷயம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படிங்கிறது முதல்ல நடந்த விஷயம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நடந்த விஷயத்தை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இங்கே ஹேட் டோல்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து ஃபாலோ பண்ணுறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்டு தட் ஐ டிட் நாட் see இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் வந்துச்சுன்னா முதல் நடந்த நிகழ்வை நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும், அதாவது ஹேட் சேர்த்து சொல்லணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறப்ப அதனுடைய சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம யோசிப்போம். தட் இஸ் தி எக்ஸசைஸ். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க, அந்த வேர்டை உள்ளே கொண்டு வாங்க. அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் comments.